ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்வின் ஸ்டார் எக்ஸர்சைஸ்ட் எபிசோட் 37 தான். உங்களால முடிஞ்சா கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். அங்க ஸ்டார்டிங்லயே அந்த நிறைய எக்ஸர்சைஸ்ட் மிஸ் ஆகுறாங்களே, அதை பத்திலாம் அங்க சுபாராவும் பார்த்துன்னு இருக்காங்க. நிறைய பேர் திடீர்னு வேனிஷ் ஆயிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட 4-5 இடத்துல தான். அதெல்லாம் சர்க்கிள் பண்ணி இவங்களும் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சைடு குரநாஷியும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம மயராக்கு ஒரே கவலையா இருக்கு. அவன் அதுக்குள்ளேயே போயிட்டான். கொஞ்ச நேரமாச்சு இருந்திருக்கலாம்ல. அப்படிதான்ப்பா டொல்லு கார்டன்ல ஏதாச்சும் ஆர்டர் கொடுத்தா அவனால மறக்க முடியாது. அதனால அவன் சீக்கிரமாவே போயிட்டான். அதுக்குன்னு அவன் அப்படியே போயிடுவானா? அவன் டின்னர் கூட சாப்பிடல, அப்படியே அவன் போயிட்டான். இதுக்கப்புறம் அவங்க கிளாஸுக்கு வராங்க. கிளாஸுக்கு பார்த்தா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். பெஞ்சில பார்த்தாதான்ப்பா என்னோட கவலை எல்லாமே மறந்து போகுது. ஆனா கீழே பார்த்தா ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு. அது ஒரு லவ் லெட்டர் தான். பாக்குற அவங்க 2 பேருக்கும் அவ்வளவு ஆச்சரியம். ஏன்னா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்போலாம் நம்ம கோக்குரோட பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இதனாலேயே ஏதோ ஒரு பொண்ணு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெட்டர்லயும் போட்டிருக்கு, நீ என்ன பண்ணு, பிரேக் டைம்ல தனியா என்ன மீட் பண்ணு. அட இப்ப கோக்குரோ, நீ என்ன பண்ண போற? உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். இந்த சைடு டோல் கார்டியனுக்கான ஏதோ ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ஆச்சு? அதுவும் டிஃபரெண்டா இந்த இடத்துல நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. மத்த டோல் கார்டியனோட மெம்பர் எல்லாருமே வந்துன்னு இருக்காங்க. நான் கூப்பிட்ட விஷயம் என்ன தெரியுமா? எக்ஸர்சைஸ்ட் எல்லாருமே மஞ்சு போறாங்க. அதுவும் குறிப்பிட்ட இடத்துல. அவ அந்த விஷயத்தையும் காட்டுறான். இந்த சைடு கோக்கரும் அந்த சொன்ன இடத்துக்கே வந்திருக்கான். இப்ப பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா. அட நான் எதிர்பார்க்கல. அதாவது அவங்க சொன்ன மாதிரி இங்க வந்திருக்காங்க. இப்ப அவன் என்ன சொல்ல போறான்? இப்ப அவன் பதில்ல தான் இருக்கு. நல்லாவே தெரியும் அவன் என்ன சொல்ல போறான்னு. ஆப்வியஸான விஷயம் தான். ஏன்னா நான் அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருக்கேன்ல. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இந்த பொண்ணும் கேக்குறா, ஹேய் கோக்குரோ, உன்னை எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்கும் தெரியுமா? நான் இப்போலாம் நீ ரொம்ப கூலா இருக்க. பழையபடியே இல்ல, ஒரு டிஃப்ரெண்டான பர்சன் மாதிரி இருக்க. ஆனா உனக்கு ஒரு விஷயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லயே உன்னை ப்ரொபோஸ் பண்ண, அப்பயே நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட. அதெல்லாம் பழைய விஷயம், அதெல்லாம் கண்டுக்காத. நீ பழையபடி இல்ல. அதாவது நீ ஒரு புது மனுஷன் மாதிரி எனக்கு தெரியல தெரியுமா? நீ உண்மையிலேயே ஆசம் தெரியுமா? அட அவ மயக்கிற மாதிரியே பேசுறா. அதாவது தெரியும் போல இவளுக்கு கோக்கருக்கு என்ன வீக்னஸ்ன்னு. கோக்கருக்கும் வீக்னஸ்லாம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உன்னை விரும்புறேன். சோ நம்ம அவுட்டிங் போகலாமா? ஆனா கோக்கரு அங்க வேணாம், அப்படியே தயங்கினே சொல்றான். நீ சொல்றனா அப்போ உனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அதை அவன் சொல்லான்னு யோசிக்கிறான். பெனிய குத்து இவன் யார சொல்ல போறான்? 2 பேரும் அவசரத்துல அப்படியே தடுக்கி விழுறாங்க. அட நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். இதுக்கப்புறம் அவங்க ஒகானிய சாப்பிட்டு இருக்காங்க. அட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, இன்னமும் கொண்டு வாங்க. நீங்க சாப்பிடுறது ஓகே தான், அதுக்கு எதுக்கு நான் பே பண்ணும்? என்னப்பா உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லவ் லெட்டர் வந்திருக்கு, அதனால நீ தானே பே பண்ணும். இந்த சைடு 12 கார்டியன்ஸோட மெம்பர்ஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி இப்போ பிரச்சனை இந்த டவுன் முழுக்க இருக்கு. அவன் இது எல்லாத்தையுமே ஒரு பிளானோட தான் பண்ணி வச்சிருக்கான். போல நேரமா நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். உங்க ஷிமானு சொல்றான், அப்ப நான் சண்டை போட்ட அந்த பாசாரா அது கூட ஒரு டிஸ்ட்ராக்ஷனா? ஆமா ஆமா, அவனுக்கு தேவை வேறமா டைம், அதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான். ஆனா இந்த விஷயத்த பண்ணனா நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு நம்ம வேற ஒரு ரிச்சுவலை தான் பர்ஃபார்ம் பண்ணோம். அதை நம்ம பண்ண வேண்டிதான் இதை தடுக்க முடியும். ஆனா இன்னமும் டோல் கார்டியனோட மெம்பர்ஸ்ல ஒருத்தங்க வரலையே. அது பரவாயில்ல, இருக்கட்டும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதுல என்னோட லைஃபே போனாலும் பரவாயில்ல. இதே மாதிரி அவங்க ஒரு எத்துக்கு போறாங்க, பர்ஃபார்ம் பண்ணலான்னு எல்லாருமே தயாரா இருக்காங்க. இந்த சைடு அவங்க 2 பேருமே சாப்பிட்டு இருக்கும்போது அங்க ஆச்சன் வரான். ஆச்சன், நீங்க 2 பேருமே இங்க என்ன பண்றீங்க? ஆனா உனக்கு எவ்வளவுதான் கால் பண்றது? எனக்கு தெரியும் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு. உனக்கு கால் பண்ணா எதுவுமே ரீச்சே ஆகல. இது பார்த்தா போன்லயும் அதே மாதிரி தான் காட்டுது. இதுக்கப்புறம் இவங்களும் வேற ஒரு ஏரியாக்கு வராங்க. அங்க பார்த்தா ரைகோவை பயங்கரமா பசங்க தொல்லை பண்றாங்க. இவங்களை பார்க்கும் போதே தெரியுது இவங்க நல்லா பாண்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பசங்க கூட. ஆமா ஆமா. இந்த சைடு அந்த ரிச்சுவலை பர்ஃபார்ம் பண்ணலான்னு போனா அங்க நிறையவே கேட்க குறையும் வருது. இவங்க பிளான் பண்ணிருக்காங்க, அதாவது அந்த ரிச்சுவலை பண்ண விடக்கூடாதுன்னு. இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த சைடு அங்க ஹருக்காவும் அங்க இருக்கிற பசங்களை தூங்க வைக்கிறா. அவளோட ஸ்மைல பார்க்கும்போது நம்ம ரைகோக்கும் ஒரு மாதிரி புது விதமா ஃபீல் ஆகுது. அவனுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஹருக்கா, நீ வெளியில வா, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். உங்க டப்புன்னு அவங்களும் ஒழிஞ்சுக்கிறாங்க. என்ன விஷயம்னா, நான் உன்னோட ஸ்மைல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. சோ அதனால நான் உன்னோட ஸ்மைல ப்ரொடெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். சோ என்ன, நீ என்ன மேரி பண்ணிப்பியா? இது கேட்கற எல்லாருமே அங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன இவன் டக்குன்னு சொல்லிட்டானு. போல நாளா இவன் அவனுக்குள்ளேயே இதை வச்சிருந்தான் போல, சொல்லக்கூடாதுன்னு. அங்க அவ கம்முன்னு இருக்கா. நீ கம்முன்னு இருக்கனா என்னை ஏத்துக்கலையா? இல்ல அப்படி இல்ல, நீ தப்பா சொல்ற. நீ ஒண்டி என்னை ப்ரொடெக்ட் பண்றது அது தப்பான விஷயமா இருக்கும். நானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதனால நம்ம 2 பேருமே சேர்ந்தே சந்தோஷமா இருக்கலாம். அப்படியே அவங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற இவங்க வெக்கப்பட்டு திரும்ப அங்க இவங்க 2 பேரும் மூஞ்சிக்கு மூஞ்சி பாத்துக்கிறாங்க. அங்க அவங்க கிஸ் பண்ண இருக்கும் போது சைட்ல பசங்களும் எழுந்துக்கிறாங்க. அட நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறீங்க, அதுவும் என்ன விட்டா ஒரு கிஸ் கொடுங்க, எனக்கும் கொடுங்க அப்படின்னு பசங்களும் சொல்றாங்க. இந்த சைடு அங்க எவ்வளவோ கேட்க குறையாம தாக்க பாக்குறான். இருந்தாலும் அது டக்கு டக்குன்னு ரீஜெனரேட் ஆகுது. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இதுங்களை நம்மளால அழிக்கவே முடியாதா? அங்க எல்லாருமே பயங்கரமா தாக்குறாங்க. ஆனா இப்பதான் நம்மளுக்கே புரியுது, கேட்க குறைக்கு பின்னாடி இன்னொரு பாசாரா இருக்கு. அதோட பேரு யமோட்டோ
யாமாட்டோவா. அங்க 12 கார்டியன்ல இருக்கிற அந்த மெம்பர் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அட இதுங்களுக்கு எங்கல இருந்து இவ்வளவு பவர் கிடைக்குது, உனக்கு என்னமாடா புரியல, எல்லாமே என்னோட பட்டிஸ் அவங்களோட வேலை தான். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க நிறையவே எக்ஸர்சிஸ்ட கலெக்ட் பண்ணோம். உங்களுக்குள்ள நிறையவே ஸ்பெல் பவரும் அந்த பியூரிஃபை பண்ண பவரும் கலந்து ஒரு வேற லெவலான பவர் உருவாயிருக்கு. அது எல்லாத்தையுமே நாங்க வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல இருந்து தான் இந்த பவர் வந்து கிடைக்குது. பரவாயில்ல, இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து எனக்கு போதும். இப்போ இதை வச்சு எனக்கு புரியுது, அந்த விஷயத்தை நாங்க அழிச்சாலே போதும். இல்ல அப்படி நடக்க நான் விட மாட்டேன். உங்களோட எல்லா தலையுமே எனக்கு சொந்தம். அதாவது இந்த யாமாட்டோ எனக்கு தான் அது சொந்தமாகும். இந்த சைடு அவங்க 2 பேருமே அங்க போகும்போதும் அந்த விஷயத்த பத்தி தான் சொல்றாங்க. நான் எதிர்பார்க்கல அவங்க 2 பேரும் ப்ரொபோஸ் பண்ணிப்பாங்கன்னு. வந்து ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்குல்ல. இல்ல உனக்கு தெரியல, அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி லவ்லியா தான் இருந்தாங்க. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்போ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க போல, அதாவது இதுக்கு மேல எப்படி அவங்களோட லைஃபை வாழணும்னு. நான் இப்படி எல்லாம் பேசின்னு இருக்கும்போது அங்க பெனியோ பாக்குறான். அங்க அவ ஒரு மாதிரி தான் இருக்கா. என்ன ஆச்சு? பெனியோ பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு விதமா ஃபீல் ஆகுது. ஆனா அதை அவன் வெளிப்பாத்தாம அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறான். போகாத, இந்த மாதிரி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். நீ அந்த இடத்துல என்ன சொல்ல வந்த அதை சொல்லு. அங்க கூக்குறோம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். அதுக்குள்ளேயே குரானாஷி அவனோட பவரை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். இதனால அந்த இடமே ஒரு மாதிரி ஆகுது. அங்க அந்த ஸ்பெல்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அந்த இடமே பயங்கரமா ஆடுது. பல இடமும் பயங்கரமா டிஸ்ட்ராய் ஆகுது. எங்கல இருந்து இந்த எத்து கொய்க்குது. அங்க ஷெய்கனுக்கும் புரியுது ஒன்னும் எத்து கொய்க்கல, இதுக்கு பின்னாடி அவன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த சைடு அங்க குரானாஷிய சொல்றான், நீ வந்து என்ன யோசிக்கிற? நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயமும் போகுதுல யூட்டா. அவ்வளவுதான், நம்ம வந்து கடைசி இதுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய போகுது இவங்களால இவங்களோட உலகத்தை காப்பாற்ற முடியுமான்னு. ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், மகனை கேட்டுதான் இந்த உலகம் முழுக்க இருக்கும். இதுக்கப்புறம் எல்லா எக்ஸர்சிஸ்டும் மாஞ்சு போயிடுவாங்க. நம்ம குரானாஷியோட பிளான் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி யூட்டா வந்து நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னமும் ஒரு 13 எபிசோட் தான், நம்ம சீக்கிரமாவே பார்த்துடலாம். முடிஞ்சா கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்றேங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.